coders, welcome back to Code with Hindu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, since நம்ம வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன்லேயே தான் நம்ம Databricks யூஸ் பண்ணிருந்தோம், அதாவது ஃப்ரீ எடிஷன். ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி யூனிட்டி கேட்டலாக்ல இருக்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஆனால் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கற்றுக்க முடியும். லைக் நம்மக்கிட்ட ப்ரீமியம் ஃபீச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கற்றுக்காம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ ஜஸ்ட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எரர்ஸ்னால் எப்படி வரும், எந்த மாதிரி எரர்ஸ் இருக்கும், அந்த எரர்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே 31 சிமுலேட்டிங் யூனிட்டி கேட்டலாக் கவர்னன்ஸ் இன் ஃப்ரீ எடிஷன். லைக் பெர்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி சிமுலேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பெர்மிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யூசர்ஸ்க்கு வந்துட்டு செலக்ட் ப்ரிவிலேஜ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாவது கோடு எழுதுகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டீமில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்குமே வந்துட்டு அந்த ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நீங்களே தான் என்ன பண்ணணும், அட்மின் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அதுதானே யூனிட்டி கேட்டலாகோட வேலையே. அந்த கவர்னன்ஸை வந்துட்டு அதுவாக வச்சுக்கணும். அத்தன்டிகேஷன் எல்லாமே அதுவாக வச்சுக்கணும். சில பேருக்கு செலக்ட் ப்ரிவிலேஜ் இருக்கலாம், சில பேருக்கு அப்டேட் அண்ட் டெலீட் ப்ரிவிலேஜ் இருக்கலாம், சில பேருக்கு ட்ராப் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆக்சஸை வந்துட்டு நாமளா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் கொடுக்கறது, அதாவது ஸ்கீமாவை செப்பரேட் பண்ணுறது, இல்லை வியூ, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் கொடுத்தோன்னா மட்டும்தான் அந்த டேபிளில் நம்ம வந்துட்டு சரியாகவே வச்சுக்க முடியும். ஸோ கிராண்ட் அண்ட் ரிவோக் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். லைக் கிராண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு பெர்மிஷன்ஸை கொடுக்கும், ரிவோக் என்ன பண்ணும் அப்படின்னா பெர்மிஷன்ஸை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு ஒரு டேபிளோட பெர்மிஷன் கொடுக்குறோம், அதாவது ஒரு ஸ்கீமா இருக்குது, ஒரு ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலமுக்கு வந்து நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்துட்டு கிராண்ட் யூஸ் பண்ணுவேன். கிராண்ட் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பெர்மிஷனை கிராண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு எழுதி வைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கோட் வழியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம டேட்டாபிரிக்ஸில் போய்க்கலாம். புது கோட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்னு இருக்கா, இந்த கிராண்ட் இது வந்துட்டு எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் நம்ம மாற்றிப்போம். ஸோ ஹியர் சி கிராண்ட் செலக்ட் ஆன் டேபிளில் ஒரு டேபிள் நேம் கொடுத்துட்றேன். அதை அனலிஸ்ட் ரோல்ஸில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கிராண்ட். இதில் மேனுவல் வியூஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் என்னால் பார்த்துக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே அந்த டேபிளை அவங்களால வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். அதுதான் வந்துட்டு இந்த கிராண்டோட வேலை. இப்போ ஒரு ரோ இருக்கு, இல்லை ஒரு காலம் இருக்கு, அதை நான் வந்துட்டு என்னால் பார்க்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பாலிசியை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பேன். வை? பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு 3rd person வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்னோட கோடை வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனலிஸ்ட் ரோலாக மட்டும்தான் வந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேபிளை பார்த்துக்க முடியும். இப்போது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த டேபிளுக்கு ஆக்சஸ் கொடுக்காம நான் இதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன்ல. வியூனா என்னங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். வியூங்கிறது ஜஸ்ட்டு அந்த குவெரியை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். query, ஓகேயா? நம்ம வந்துட்டு டேபிளை சேவ் பண்ணல, நம்ம queryயை சேவ் பண்ணுறோம். whenever view வந்துட்டு ஹிட் பண்ணும்போது அந்த query ரன் ஆகுமே தவிர டேபிள் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகாது. அந்த query ரன் ஆகி அந்த queryல என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ தேட் இப்போது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாஸ் லைக் நம்மளோட ஆதார் கார்டு, பேங்க் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு அட்மினுக்கு காமிக்கணும்னு அவசியமாக கிடையாது. ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறவங்களுக்கு அவசியமாக கிடையாது. அப்போ அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் டேட்டாவை கொடுக்காம எனக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கொடுத்தா மட்டுமே போதும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வியூ கிரியேட் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளோட டேபிளை வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் வந்துட்டு ஹியர் சி கிரியேட் வியூன்னு கொடுத்து வியூவோட பேர் ஆஸ் நம்ம queryயை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வியூவோட பேரில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வென்எவர் எனக்கு வந்துட்டு அந்த queryயை அந்த டேபிளை பார்க்கணும் அப்படின்னா அதை வந்துட்டு நான் ஒரிஜினல் டேபிளாக காமிக்காமல் அதோட வியூவை நான் சொல்லி காமிச்சதுனால என்னால் என்ன பண்ணிக்க முடியுது, ஈஸியாக
அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எரர் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா, உங்களால் இந்த டேபிள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது, பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போது கம்யூனிட்டி எடிஷனில் வந்துட்டு ஃபைன் கிரேட்டட் ஆர்பிஏசி தானே இருக்குது, ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் ஆர்பிஏசின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரோல் பொறுத்து நம்மளோட ஆக்சஸை நம்ம கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு அந்த டேபிள் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு வியூவை வந்துட்டு கொடுத்து அதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு மேனுவல் கேட்டுக்கு பதிலாக வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொன்னால் போதும், அவரே கேட்டை திறந்து விட்டுருவாரு. கேட்டை திறந்து விட்டு வீட்டை காமிச்சிருவாரு. கரெக்டாக. இப்போ நாமளா போய் கேட்டை திறந்து வீட்டை பார்க்கறதுக்கும் செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஒரு இன்டர்மீடியட் மாதிரி. ஸோ யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, இப்போது செக்யூரிட்டி கார்டுக்கு தெரியும் என்னென்ன, இப்போ அவங்கள உள்ள அலோவ் பண்ணணுமா கூடாதான்னு. இதுவே மேனுவல் கேட்டாக இருந்துச்சுன்னா தெரியுமா, கேட்டுக்கு யாராவது தெரியுமா இவங்க வந்துட்டு உள்ளே விடணும், வீட்டுக்குள்ளே வரலாம் இல்லைனா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது மேனுவல் கேட்டுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் செக்யூரிட்டி கார்டுக்கு தெரியும். அப்போது அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு அவங்கள உள்ளே விடணும்னு ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த கோடை, அதாவது அந்த அவுட்புட்டை அது காமிக்கும். அதுதான் ஆர்பிஏசின்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு வியூக்கும் கூட ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் ஒரு ரோ அண்ட் காலமோட செக்யூரிட்டி வேணும் அப்படின்னாலுமே நான் இந்த இதை கொடுப்பேன். லைக் இப்போ நான் ஃபுல் டேபிளையுமே பார்க்குறேன். இங்கே இந்த வியூவில் வந்துட்டு என்ன இருக்குது, கஸ்டமர் ஐடி, அமௌண்ட், இது மட்டும் தானே இருக்குது. இப்போது இது எப்படின்னா, இந்த காலம் மட்டும்தான் அவங்க பார்க்கணும் இந்த வியூவில். இல்லை எனக்கு வந்துட்டு ஓகே அந்த டேபிள் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இங்கே என்ன கொடுப்பேன், ஸ்டார்னு கொடுத்துருவேன். இப்படி நான் ஸ்டார்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூமே வந்துட்டு எனக்கு இந்த வியூவில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். எப்பப்பெல்லாம் இந்த வியூ வந்துட்டு கிளிக் பண்ணுறாங்களோ இந்த டேபிள் இருக்கு எல்லா வேல்யூமே கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, பேங்க் கார்டெலாம் நான் வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டாருக்கு பதிலாக எதெல்லாம் காமிக்கணுமோ, எந்த காலம் காமிக்கணுமோ அந்த காலம் மட்டும் நான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் ரோ அண்ட் காலம் செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுப்போம். இப்போ ரோ முதற்கொண்டுமே வந்துட்டு நான் இங்கே வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுற, அதாவது அவுட்புட்டாக கொடுக்குற அந்த வேல்யூஸை மட்டும்தான் வந்துட்டு அந்த வியூவில் பார்க்க முடியும். ஸோ இதுலேருந்து என்னால் வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியுது, கொஞ்சமாக தடுத்துக்க முடியுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லீனேஜ் சிமுலேஷன். லீனேஜ் சிமுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, லீனேஜ் கிராஃபே இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது நான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். நான் வந்துட்டு சேஞ்சஸ் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி மூலயமா இல்லை வெர்ஷன் கண்ட்ரோல் மூலயமா என்ன பண்ணிக்க முடியும், என்னால் அந்த வேல்யூஸ் டேபிள்ஸை வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ லைக் இப்போது வந்துட்டு ஒரு லீனேஜ் எரர் வருது அப்படின்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்கு ஒவ்வொரு ஸ்கீமா வந்து நான் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லாமே வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே வருது. இப்போ நான் இசிஇ அப்படின்னா இசிஇயில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஜினியரிங்கில் இசிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போது நான் என்னோட டீட்டெயில்ஸ் ஈஸிக்குள்ளே வேணும் அப்படின்னா நான் ஈஸிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் நான் வந்துட்டு இந்த ஸ்கீமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஸ்கீமாவில் நான் போடுறேன், அதுதான் வந்துட்டு ஒரு கேட்டலாக். லைக் இந்த டேபிள் வந்துட்டு யூனிட்டி கேட்டலாகில் இருக்கும், அதே வந்துட்டு ஒரு மேனேஜ்டு கேட்டலாக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதோட ஃபோல்டர், இப்போ நான் இங்கே ஈஸின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஈஸிங்கிறது எனக்கு ஒரு ஃபோல்டர். இப்போ கேட்டலாக்குள்ளே ஈஸிக்குள்ளே தான் என்னோட டேபிள் இருக்கும். கேட்டலாக்குள்ளே ஈஸிக்குள்ளே டேபிள் நேம் தானே ஸ்டோர் ஆகுது. இப்போது நான் டேபிள் நேமை ஈஸிக்கு பதிலாக கொடுத்துட்டேன், இங்கே வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு எதுவுமே பண்ணாது, கேட்டலாக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாகவே டேபிளாக ஸ்டோர் ஆகிக்கும். ஆனால் எனக்கு அது வேணாம் அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டராக போட்டு அந்த ஃபோல்டரில் என்னோடய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே வச்சுக்க முடியும். ஸோ இப்படியும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஒரு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பேன், டிஸ்கிரைப் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது கரெக்டாக. இப்போது டிஸ்கிரைப் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணோம், நம்மளுக்கு அந்த டேபிளோட ஹிஸ்ட்ரியை பற்றி, அதோட ஸ்கீமா எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சொல்லும், அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் கரெக்டாக. இன்கேஸ் நம்ம ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட லாக்ஸை மட்டும் நான் செக் பண்ணனா அப்படின்னா, யார் யார் வந்தாங்க போனாங்கிறது மட்டும் நான் செக் பண்ணுறேன், அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத டேபிளோட கம்ப்ளீட் மெட்டாடேட்டா முதற்கொண்டு எல்லாமே இருக்கிறது தான் இந்த டிஸ்கிரைப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஆடிட் சிமுலேஷன். ஆடிட் சிமுலேஷனுங்கிறது என்ன, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத, இந்த டேபிளோட ஃபுல் டீட்டெயில்டு வெர்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஆடிட்டில் பார்த்துருக்கலாம். லைக்
அந்த ஆக்சஸ் லாக்ல கரண்ட் யூசர் யாரு, நான் தான் அப்படின்னா codewithindu.gmail.com அண்ட் தென் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்னவோ அந்த டைம் ஸ்டாம்ப்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடு அப்படிங்கிறதையும் நான் சொல்லலாம். இல்லை நானா ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி லாக் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நானே வந்துட்டு ஒரு மேனுவலான லாக் டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இன்னும் என்ன ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஏபிஐயோ இல்லை வந்துட்டு எனக்கு கோடோ இல்லை அப்படின்னா நானும் என்ன பண்ணுவேன், அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் பேரெல்லாம் எழுதி ரிஜிஸ்டர் நம்பர்லாம் எழுதி ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டான்னு போடுவாங்கள்ல டீச்சர்ஸ், அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஆக்சஸ் லாக் வந்துட்டு எனக்கு இல்லை, லாக் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நானாக ஒரு ஆக்சஸ் லாக் க்ரியேட் பண்ணி அதில் என்ன வேல்யூஸ் எல்லாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதை வந்துட்டு நான் போட்டுப்பேன். இப்போது நான் என்ன கோட் ரன் பண்ணேங்கிறத இங்கே எழுதிக்கலாம். இன்னைக்கான டைம் ஸ்டாம்பை இப்போ நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் கரண்ட் யூசர் யாரு, நான் தான் இதை ரன் பண்ணேன். ஸோ நானே வந்துட்டு ஒரு மேனுவல் ஆடிட் லாக்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிப்பேன். இன்கேஸ் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, லைக் நம்மளே வந்துட்டு ஒரு விசிட்டர் ரெஜிஸ்டர் வந்துட்டு கேட்ல யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் காமனா எரர்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா, கேட்டலாக் நாட் ஃபவுண்ட் வரலாம். லைக் கேட்டலாக் வந்துட்டு இசிக்கு பதிலாக வந்துட்டு சிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா, இப்போ நான் சிஎஸ்சி கிரியேட்டே பண்ணல அப்படின்னா எனக்கு வந்துட்டு கேட்டலாக் நாட் ஃபவுண்ட் வரும். அப்போ என்ன ஆகும், டிஃபால்ட் ஸ்கீமா டேபிள் வந்துட்டு நீ கொடுத்துக்கோ அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டிஃபால்ட்டாக எந்த ஸ்கீமா இருக்கோ அந்த ஸ்கீமாவில் போயிட்டு அது வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி தென் கிராண்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு நான் கிராண்ட் பண்ணோம். இதுவே நான் கிராண்ட் கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஆக்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேணாம், அவங்க வந்துட்டு வேற டீம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீவோக் பண்ணிக்கலாம். ரீவோக்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டாகவே நீ எனக்கு வேண்டாம், அந்த ஆக்சஸ் வந்துட்டு இனிமே வந்துட்டு உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளா வந்துட்டு அவங்களோட ரோலை வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்துட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஐடி கார்டெல்லாம் நம்ம காலேஜ் கூட சொல்ல வேண்டாம், கம்பெனின்னு வச்சுக்கோங்க, கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு நான் வெளில வரேன் அப்படின்னா என்னோட ஆக்சஸ் கார்டு எல்லாமே அவங்க வாங்கி வச்சுப்பாங்க தானே. ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கொடுக்குறாங்க, கிராண்ட் பண்ணுறாங்க, ரிவோக் பண்ணுறாங்க முடிச்சுட்டு போகும்போது. அப்போது நான் ஆக்சஸ் கார்டு எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவேன். வை, பிகாஸ் நான் வந்து திரும்ப அந்த கம்பெனிக்குள்ளே போயிடக்கூடாது, பிகாஸ் ஆஃப் சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ். கரெக்டாக நம்மளை எப்படி நம்புவாங்க, கரெக்ட். நெக்ஸ்ட் ஆக்சஸ் டெனேட், இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் நம்ம கொடுக்கும்போது இது வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. லைக் டாக்குமெண்ட் லிமிட்டாக இருக்குது, இல்லை வந்துட்டு மேனுவல் ஒர்க் அதிகமாக இருக்குது, ஆட்டோமேஷனாக வரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே, இந்த எரர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ கம்யூனிட்டி எடிஷனில் ஃபெயிலியர்ஸுங்கிறது ரொம்ப காமன் தான். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப இதாகலாம் எடுத்துக்கலாம்ல, அது எல்லாமே லெசன்ஸ். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே தான் நம்மளை ரொம்ப ஷேப் பண்ணும். லைக் they show us what premium can do automatically and what we must simulate manually. மேனுவலாக என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாத்துமே சொல்லலாம். இப்போ இது நான் சொல்ல சொல்ல வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவா புரிஞ்சிருக்காது. பட் வென் யூ ட்ரை டு கெட் சம் எரர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ வில் ஷேப் யுவர் செல்ஃப் பெட்டர். அண்ட் எப்படி நம்ம வந்து இது கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு வியூ வந்துட்டு நீங்களே கிரியேட் பண்ணி அந்த வியூவில் ஒரு காலம் ஹைட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் கொடுத்து, ஆக்சஸ் வந்துட்டு நம்ம மேனுவலாக கொடுக்குறது நம்மளே சொல்லிட்டோமே, கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்து என்னோட இது என்னவோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது என்ன ரோலோ அதை நம்ம கொடுக்குறோம். இல்லை என்னோட கரண்ட் யூசர் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், மற்ற யாராலையும் ஆக்சஸ் பண்ண. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நீங்களே வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வியூ அது டெஃபினிஷன் வந்துட்டு ரிசால்வ் பண்ணலாம். அப்புறம் எப்படி வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷனுக்கும் ப்ரீமியம் வெர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நல்லா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் என்னென்ன எரர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறீங்கிறத முதற்கொண்டு நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பரான ஒரு கோட் வழியாக நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து, திஸ் இஸ் கோட் வித் இந்து. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது டாப்பிக்கு புதுசாக சொல்லணும், இந்த டாபிக் வந்துட்டு எனக்கு புதுசாக இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நிறையா கற்றுக்கிறேன் அதுலேருந்து. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட நாலேஜ் வந்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. Until then, bye from Indu. This is Code with Indu. Bye, coders.